Welcome to Kodura Kooking episode 33. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து இந்த பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சின்ன சின்ன பீட்ரூட்டாம் 4 எடுத்துக்கோங்க. சின்னதாக பீட்ரூட் 4 பீட்ரூட் எடுத்திருக்கோம். சுகர் வந்து 8 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கு. பால் வந்து 2 கப் தேவைப்படும். ஆனால் வீடுக்காக 1 கப் இருக்குது. பட்டர் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் தேவைப்படும். முந்திரி திராட்சை வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது ஏலக்காய் பொடி பவுடர் வந்து ஏலக்காய் வந்து பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு வாசம் வரும். முந்திரி திராட்சை நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கீ போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம வந்து இப்போ பட்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பட்டர் உருகினோடனே அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பதம் வந்தோடனே இறக்கிக்கலாம். அந்த பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பதம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பதம் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கு. பட்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்க போகுது. டடா, துருவி வச்சுருந்த பீட்ரூட் போட்டிருக்கோம். ஸோ இந்த பீட்ரூட் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியோ இது பண்ணியுமோ நம்ம பின்னாடி வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து பால் ஊற்றுவோம் நம்ம பின்னாடி. ஆனால் அதில் வந்து மெயினாக வேகாது. இந்த வதக்கிறதுலேயே நீங்கள் வந்து 90% வந்து வேக வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து பச்சை டேஸ்ட் வந்து அல்வாவில் வந்து வராது. ஸோ இதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மெல்லிஸாக வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டா தான் வந்து நமக்கு நல்லது. ஓகேவா? ஸோ இந்த நெய்யிலே வந்து நம்ம நெய்யோ பட்டரோ ஏதோ ஒன்றில் இதிலே வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நம்ம நினச்சோட டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் அந்த பதம். இன்னும் கூட நல்லா நைஸாக கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பால் ஊற்றிட்டு, பால் வந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி பால் வந்து முறிஞ்சிடும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். மொத்தமாக ஊற்றினீங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி இப்போ பாலில் வந்து இந்த பீட்ரூட் தலைவர் வந்து தக்கன்னு வந்து வேக போகிறாங்க. ஸோ பாப்பமா அதை மியூசிக்கு காப்பிரைட்ஸ் இருக்கிறதுனால இந்த கொடுமையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பீட்ரூட்டில் நம்ம பால் ஊற்றி அந்த பாலை வந்து கிண்டி இருக வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 8 டேபிள் ஸ்பூன் சுகரை போட்டோன்னே நமக்கு இந்த மாதிரி வந்து சுகர் வந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியையும் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து இறுகிடும். அதுவும் இறுகினோன்னே நமக்கு வந்து பீட்ரூட் அல்வா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு கிண்டுறது தான் வந்து கொஞ்சம் ப்ராசஸாக இருக்கும். பால் ஊற்றினோடனே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். சுகர் போட்டோன்னையும் அந்த மாதிரி தான் வந்து கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுகர் இறுகினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலரே மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து நம்மளோட மெயின் கிறிஸ்பாக டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த மெயின் நம்மளோட கிறிஸ்பு முந்திரி திராட்சைன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இப்போ வந்து ஏலக்காய் தான் போடுறோம். ஏலக்காய் வந்து போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் ஏதோ ஒன்று ஏலக்காய் பவுடரை வந்து போட்டுட்டு பார்த்திங்களா வந்துட்டாங்க. அதான் எல்லாம் ஒன்று தான், மாற்றி சொல்லிட்டேன் அவ்வளோதான். முந்திரி திராட்சை அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து கலந்து கிண்டி ஃபைங் பண்ணிவிட்டு முடிக்க போகிறோம். இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதை உருகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். ஸோ ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.